பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்த ஜனங்களுக்கு அநேக காரியங்களை போதிக்கிறார். இப்படி போதிக்கும் போது சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, கண்டிப்பாக எல்லா தேவ பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய வேதத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய வேதம் தான் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் அடங்கியது. ஆண்டவர் அதை சிம்பிளா சொல்றார். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்கிறார்களோ என்றல்ல, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். பொதுவாகவே நாம் ஒருத்தங்க நமக்கு என்ன செய்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு நாம் செய்கிறதும் இருக்கும். ஒருத்தங்க நம்மளை பார்த்து சிரிச்சா அவங்கள பார்த்து நாம் சிரிப்போம். ஒருத்தங்க நம்மக்கிட்ட அன்பாய் பேசி பழகினால் அவர்களோடு நாம் அன்பாய் பேசி பழகுவோம். ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தீமையான காரியம் செய்தால் நாமும் பதில் செய்கிறோம். ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தால் நாமும் பேசாமல் இருக்கிறோம். இது எல்லாமே அந்த செயலின் அடிப்படையிலே நாம் பதில் செய்கிற காரியங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஒருத்தங்க உனக்கு செய்கிறத வச்சல்ல, அவங்க உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புறியோ அதை வைத்து. யாராவது விரும்புவோமா, இவங்க எனக்கு கெடுதல் செய்யணும், இவங்க என்னை பகைக்கணும், இவங்க எனக்கு குழி தோண்டணும், இவங்க என்னை வெறுக்கணும் அப்படின்னு யாராவது விரும்புவோமா? யாருமே விரும்ப மாட்டோம். ஏனென்றால் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னதான் வாழ்க்கையை வெறுத்தாலும், எலியாவை பார்த்தீங்களா, சூறை செடி கீழே படுத்து போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும் என்று படுக்கிறான். அவன் கண் திறந்து பார்க்கும்போது பக்கத்தில் அப்பமும் தண்ணீரும் இருக்கிறது. எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி படுக்கிறான். என்னதான் நம்ம வாழ்க்கையை வெறுத்தாலும் நம்முடைய சொந்த மாம்சத்தை நாம் பகைக்கிறவர்கள் அல்ல. அப்படி இருக்கையில் எல்லாருமே நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும், நம்மளை நேசிக்கணும், நம்மளை கனம் பண்ணணும், நமக்கு நன்மை செய்யணும், நமக்கு ஃபேவர் பண்ணணும், இது எல்லாமே நாம் விரும்புகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் உன்கிட்ட இப்படி இருக்குன்னு நீ விரும்புகிறல்ல, அதை நீ அவர்களுக்கு செய் என்கிறார். ஒருத்தங்க செய்கிறதை வைத்து நாம் செய்கிறதில்ல. ஒருத்தங்க நமக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கிறது அல்லவா, அதை வைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்வோம் என்றால் நம்மில் தீமை வெளிப்படாது, நம்மில் நன்மையை வெளிப்படும். இதுதான் தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணம். இதை தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படிப்பட்ட கிரியைகளை தான், இப்படிப்பட்ட செயல்களை தான் இந்த வேதத்துக்கு உட்பட்டவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறர் நமக்கு செய்வதின்படி அல்ல, பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே அந்த விருப்பத்தின்படி மற்றவர்களுக்கு செய்வோம். கர்த்தர் நம்மில் வேதம் வெளிப்பட கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சியோனிலிருந்து வேதம் வெளிப்படும் என்ற வார்த்தையின்படி எங்களிலே அந்த கிரியைகள் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.